மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 40வது போட்டியாக நேற்றைய தினத்தில் ஐபிஎல்லில் நடைபெற்றிருந்த போட்டியானது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுடன் போட்டி. லக்னோவில் ஆரம்பமாய்ந்த குறிப்பிடத்தக்க இந்த போட்டியில் 4 வெற்றி பெற்றிருந்தார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் லக்னோ சூப்பர் ஜெயண்டின் முதலாவதாக துடுப்படுத்தாட வந்து மார்க்கம் மற்றும் மிச்சல் மாஸுக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் வலு சேர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்திலே இவர்களுக்கு இடையிலான இணைப்பாட்டமானது 60 பந்துகள் எதிர்கொண்டு 87 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதில் மார்க்கம் 33 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 52 ஓட்டங்களை அரை சதம் கடந்திருந்தார். மிச்சல் மாஸ் 36 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 45 ஓட்டங்களோட ஆட்டம் உள்ளக்க அடுத்தடுத்து பூரான் 9 ஓட்டங்கள், அப்துல் ஷமாட் 2 ஓட்டங்கள் என விக்கெட்டுகள் வீழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக ஓட்டங்கள் பெறுவதற்கான சிரமத்தினை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிட்ட. டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர்கள் அதன் பின்னதாக 5வது விக்கெட்டுக்காக டேவிட் மில்லர் மற்றும் ஆயுஷ் பதோனி ஆகிய இருவருக்கு இடையிலான 34 பந்துகளில் 49 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இதன் காரணமாக ஆயுஷ் பதோனி 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 அடங்கலாக 36 ஓட்டங்களோட ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் டேவிட் மில்லர் 15 ஓட்டங்கள், ரிஷாட் பண்ட் 0 ஆட்டம் இழக்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி ஆகவே பந்துவீச்சில் முகேஷ் குமார் சிறப்பான பந்துவீச்சு பரிதினை வழங்கியிருந்தார். 4 பந்துகளில் 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிச்சல் ஸ்டாக் மற்றும் சமீர தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. அதன் பின்னதாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 160 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே முதலாவது விக்கெட்டுக்காக அபிஷேக் போரல் மற்றும் கருண் நாயர் இடையில் 22 பந்துகள் 36 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் கருண் நாயர் 9 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 அடங்களாக 6 ஓட்டம் 3 அடங்களாக 15 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக அபிஷேக் போரல் மற்றும் KL ராகுல் இடையிலான 2வது விக்கெட் இணைப்பாட்டம் சிறப்பாக காணப்பட்டது. 49 பந்துகளில் 69 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் அபிஷேக் போரல் 36 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 3 அடங்களாக 51 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் KL ராகுல் 42 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 57 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருந்த வழக்கில் அக்ஷர் பட்டேல் அணியின் தலைவர் 20 பந்துகளை கொண்டு 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 4 அடங்களாக 34 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்தது சிறப்பான ஒரு விடயமாக மாறியிருந்தது. இதன் காரணமாக 17.5 பந்து வச்சு 2 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஆகவே இந்த போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியிலே ஐடன் மார்க்கம் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி சார்பாக. ஆகவே இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை சிறப்பாக வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர் முகேஷ் குமார் இந்த போட்டியின் நாட்டின் நாயகனாக தெரிவானதோடு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக 8 போட்டியில் பங்கேற்ற 6 போட்டியில் வெற்றி 2 தோல்வி அடங்களாக 12 புள்ளிகளோடு இப்படி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 9 போட்டிகளில் பங்கேற்ற 5 போட்டிகளில் வெற்றி 4 போட்டிகள் தோல்வி அடங்களாக 10 புள்ளிகளோடு 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அடுத்தடுத்த போட்டிகள் விறுவிறுப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு அணிகளுக்கும். ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.